மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடருவோமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணியிருந்தா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம பார்த்துட்டு வாங்க. சம்சப்தர்கள் அர்ஜுனனை அர்த்தசந்திராகார வியூகத்தால் கட்டுப்படுத்தினார்கள். அர்ஜுனன் தர்மராஜரின் அருகில் இல்லை என்பதை கௌரவச் சேனைகள் அறிந்தன. துரியோதனன் தற்பெருமையோடு நிரம்பிய ஒரு சிரிப்பு சிரித்தபடி துரோணரின் அருகே வந்து, ஆச்சாரியா, நீங்கள் என்னிடம் கேட்ட வேலையை நான் முடித்து விட்டேன். அர்ஜுனனை தர்மராஜரிடமிருந்து விலக்கி வைத்து விட்டேன். இனி நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினான். உடனே ஒரு கணமும் வீணடிக்காமல் துரோணாச்சாரியர் தன் ரதத்திற்குள் சென்று அங்கே இருந்த சங்கை எடுத்தார். அந்த ரதத்தின் உயரமான இடத்தில் காலை பதித்தபடி சங்கையை வாயில் கொண்டு சென்று தன் முழு சுவாசத்தையும் பயன்படுத்தி முழக்கமிட்டார். அம்பென்றவுடனே குருக்ஷேத்திர போர் நடுவில் இருந்த கௌரவச் சேனையினர் யாரும் போரை தொடராமல் தடைப்பட்டனர். துரோணர் இன்னொரு முறை சங்கை ஊதினார். உடனே போர் நிலப்பரப்பில் இருந்த கௌரவச் சேனையினர் அனைவரும் பின்னோக்கே ஓடிச் சென்றார்கள். அப்படியே ஓடி எல்லாரும் ஒரு இடத்தில் கூடினார்கள். பாண்டவர்கள் வழக்கமாக என்ன நடக்கிறது என்று எதையும் புரிந்து கொள்ளாமல் ஆச்சரியத்துடன் கண்டு கொண்டிருந்தார்கள். காலம் உறைந்து விட்டதோ என்று தோன்றும் அளவிற்கு எல்லோரும் நிலவே காட்சியின்றி அசைவின்றி நின்று கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் கௌரவச் சேனையில் இருந்த வாத்தியக்காரர்கள் ஒரு விதமான மேளம் மற்றும் போர் சங்குகளை ஊதினார்கள். அந்த சத்தத்திற்கிணங்க எல்லோரும் ஒரு பெரும் சக்கரம் போன்று தோற்றம் கொள்ளும் கட்டமைப்பில் ஒரே வட்டமாக குவிந்தனர். அந்த சக்கரம் 7 வளையங்களாக அமைந்தது. ஒவ்வொரு வளையத்திலும் குதிரைகள், யானைகள், ரதங்கள், வில்லாளர்கள், கடகச்சேனை என்பது போல் விதவிதமான படைகள் இருந்தன. அங்கு நடப்பது என்ன? இது என்ன வியூகம்? பார்க்க இன்று மிக பயங்கரமானதோ என தோன்றுகிறது என்று தர்மராஜர் பயத்துடன் கூறினார். உடனே அவருக்கு அருகில் இருந்த துஷ்டத்னம்மன், மகாராஜா, இந்த வியூகம் ஒப்பற்றது. இது சாதாரண வியூகம் இல்லை. போர் நிலப்பரப்பையே அழித்துவிடும் சக்தி இதற்கே உண்டு. இதைத்தான் பத்ம வியூகம் எனப்படுகிறது. இன்றைய தினம் துரோணர் இந்த வியூகத்தை அமைத்திருப்பதாக அர்த்தமென்றால் நமக்கு இந்த போரில் தோல்வி எனலாம் என்று கூறி கொண்டிருந்த போது, எப்படி பூமி தன் சுழலுடனும் சூரியனை சுற்றியும் பயணிப்பதோ அதேபோல் அந்த வியூகமும் தன் சுழலுடனே பாண்டவரை சுற்றும் நிலையில் வந்தது. அந்த பத்ம வியூகம் எதற்கும் இடையராது வரும். சூரியன் தன் வழியில் அனைத்தையும் எரிப்பது போல் இந்த வியூகம்தான் செல்லும் நிலப்பரப்பில் எதிர்ப்படுகின்ற ஒவ்வொருவரையும் வெறுமனே கொல்வதென்று துண்டு துண்டாக நறுக்கி நாசமாக்கவும் செய்கிறது. அவ்வியூகம் நேராக தர்மராஜரை நோக்கி வருகிறது. பாண்டவர் படைத்தளத்தில் இருந்த பலரும் போரிடுவதை கைவிட்டு தங்களின் வாள்களையும் கவசங்களையும் தூக்கி எறிந்து அந்த பத்மவியூகத்தை கண்டு ஓடிவிடுகின்றனர். இன்று உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைத்து அவர்கள் அனைவரும் படைவிடுவதை தொடங்கிவிட்டனர். அந்த வியூகத்துக்கு எதிராக நின்று செல்வதற்கும் மன வலிமை யாருக்கும் இல்லை. தர்மராஜர் பாண்டவர் படையை முழுதாக எவ்வாறு காப்பாற்றுவது என்று திருஷ்டத்யும்னனை அணுகினர். அதற்கு திருஷ்டத்யும்னன், பாண்டவர் படையினுள் போராடிக் கொண்டிருப்பவர்களில் ஒருவரான அர்ஜுனனால் மட்டுமே இந்த வியூகத்தை உடைக்க முடியும். ஆனால் அவரை சம்சப்தர்கள் கட்டுப்படுத்தி வைத்துள்ளனர். அவருக்கு அவர்கள் பலரையும் கொன்றுவிட்டு பேசுமளவிற்கு நேரம் இருக்காது. இந்நேரத்திற்குள் இந்த பத்மவியூகம் பாண்டவர் படையை முற்றிலும் நாசமாக்கிவிடும். அர்ஜுனன் வந்தபோது நமக்கு தோல்வி மற்றும் எங்கள் உடல்கள் மட்டுமே கண்பட நேரிடும் என்று கூறினான். தர்மராஜருக்கு புகழ்ச்சியோடு கலந்த பயமும் உயிர் அச்சமும் முளைத்தது. கண்முன் எதிர்விலக்கற்ற நாச ஆக்கிரமிப்பாய் அந்த பத்மவியூகம் தர்மராஜரை நோக்கி வரக் கண்டு ஒரு பிரமையோடு நின்றார். ஒரே ஒரு வீரன் கூட அதை தடுத்து நிற்கிற நிலை இல்லை. தர்மராஜரின் கைகள் நடுங்கத் தொடங்கின. தர்மராஜர் தன்னை சூழ வந்த படை வீரர்களை நோக்கி, வீரர்களே, இன்றைய யுத்தத்தில் நாம் நிர்பந்தமாக தோல்வியடைந்து விட வேண்டுமா? நமது உயிர்கள் அழிய வேண்டுமா? துரியோதனின் முன் தோல்வியை ஒப்புக்கொடுத்து முழங்கால் முடுக்க வேண்டுமா? ஐயோ, சரியான நேரத்தில் என் தம்பி அர்ஜுனன் கூட இல்லை. அர்ஜுனன் அல்லாது நமது படையிலே இந்த பத்ம வியூகத்தை உடைக்கக்கூடிய வீரன் ஒருவராவது இல்லையா? நமது பாண்டவர் படையை காப்பாற்ற வேண்டும் என்று துணிந்தோரும் இல்லையா? அந்த பத்ம வியூகம் இன்று நமது மரணத்தை அறிவித்து வருவது போலிருக்கிறது. அதனை முறியடிக்கும் அளவிற்கு நமது படையில் ஒருவரும் இல்லையா என்ற அச்சமும் வருத்தமும் கரைந்த முகத்துடன் கேட்டார். அந்த நேரத்தில், நான் இருக்கிறேன் பெரியப்பா என பின்புறத்தில் இருந்த வீரர்கள் மத்தியில் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஒரு கை மேலே உயர்ந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையை படித்தால் ஒருவரின் வாழ்க்கையே மாறிவிடும் என்பதுண்டு. நீங்கள் நம்புவீர்களா? சரியாக அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து விளக்கினால் போதும். அவர்களது வாழ்க்கைக்கு வேண்டிய மதிப்புகளை அவர்கள் அறிந்து கொள்ள வைப்பதற்கான சக்தி அதிலேயே இருக்கிறது. நீங்கள் நம்புவீர்களா?
உங்களுடைய வாழ்க்கையில் ஏதும் கடினமான பரீட்சைகளோ இன்னல்களோ வந்தாலும் அதன் தீர்வு ஒரே ஒரு கதையை படித்தால் பெறப்பட்டுவிடும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், அது சாத்தியம். மனித இனத்தின் வரலாற்றில் சொல்லப்பட்ட மிகச் சிறந்த காவியமான மகாபாரதத்திலேயே அதற்கான சக்தி உள்ளது. இந்த கதை எந்த சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விட 100 மடங்கு அதிக படிப்பு மதிப்புடையது. இது சவாலாக இருக்கட்டும். விக்ரமாதித்யனின் எழுத்துப்பாணியில் உருவான மகாபாரத முழு கதை 2 பாகங்களாக எழுதப்பட்டுள்ள புத்தகத்திலும் இப்புத்தகத்தின் இபுக் பதிப்பாகவும் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் அங்கடைகளில் கிடைக்கின்றது. இது உலகம் முழுவதும் 54 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் இணைப்புகளை இவ்வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனெனில் இது வெறும் புத்தகம் என்றல்ல, உங்களின் வாழ்விற்கு தேவைப்படும் தத்துவங்கள் நிரம்பிய ஒரு முழுமையான களஞ்சியமாகும். யார் அது? இந்த வியூகத்தை முறியடிக்கொள்ள வேறு ஒரு வீரன் உள்ளானா? உன் பெயர் என்ன? முன்னே வா என்று தர்மராஜர் கேட்டார். முன்னே இருந்த வீரர்கள் அனைவரையும் பின்சரித்து விலக்கி கருமேகங்களை பிளந்திர வந்த ஞாயிறு போல உன்னதமான தரிசனத்துடன் ஒரு மகா வீரன் தர்மராஜரின் முன்னே வந்தான். அவரும் யார் என்று ஆவலுடன் பார்த்த தர்மராஜர் வியப்புற்றார். அவர் வேறெவர் இல்லை, அர்ஜுனனின் மகன் அபிமன்யுதான். அபிமன்யு, உனக்கு பத்ம வியூகத்தை முறியடிப்பது தெரியுமா? அந்த வியூகத்தை உடைத்தெறியவல்ல சக்தி உன்னிடம் உண்டோ என்று தர்மராஜர் விசாரிக்கையில் அபிமன்யு, பெரியப்பா, நான் என் தாய் கர்ப்பத்திலேயே இந்த பத்ம வியூகத்தை எவ்வாறு உடைத்தெடுக்கலாம் என்பதை அறிந்துவிட்டேன். என் சக்தி என்றால் இந்த வியூகத்தில் எத்தனை வீரர்கள் இருந்தாலும், எவ்வளவு போர் தந்திரங்களை அறிந்தவர்கள் இருந்தாலும், அதுவும் என்னுடைய அப்பா மாத்திரம் அல்ல, இன்னொரு அர்ஜுனன் என சொல்லப்படும் வீரனும் இருந்தாலும், அதற்கும் மேலாக தேவதைகள் கூட அனைவரும் ஒருங்கே எதிர்த்தால் கூட நான் ஒருவனே போதுமானவன். அவர்களையெல்லாம் நாசமாக்கி விடுவேன், ஆணையிடுங்கள் என்று உரைத்தான். அபிமன்யுவின் வார்த்தைகளும் அவரது ஆத்ம விசுவாசமும் தர்மராஜருக்கு அன்றைய தினமே பாண்டவர் படைக்கு வெற்றியை அருள்வதற்கான உறுதியை கொடுத்தது. அப்பொழுது வரை அச்சத்தால் நடுங்கிய வீரர்கள் ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தினர். ஏனெனில் பாண்டவர் படையை முழுவதுமாக காப்பாற்ற வல்லவர் அபிமன்யுவே என்று அனைவரும் ஆழமாக நம்பினர். தர்மராஜர் சிறிது யோசனையில் மூழ்கினார். அபிமன்யு 19லேயே இருக்கும் இளைஞன், அதுவும் என் தம்பி அர்ஜுனனின் மகன். இவருக்கொன்று ஏதாவது நேர்ந்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ள இயலாமல் போய்விடுவேன் என்ற அச்சம் அவரை வாட்டியது. அப்போது அபிமன்யு மீண்டும் ஒரு அடி முன்னே வந்து, பெரியண்ணா, என் மேல் நம்பிக்கை வையுங்கள், நான் அந்த பத்மவியூகத்தை உடைத்து விடுவேன். ஒரு வாய்ப்பை தாருங்கள். இதே நாளிலேயே பாண்டவர் படைக்கு வெற்றியை பரிசாக கொடுப்பேன். இனி யோசிக்காதீர், எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று கேட்டான். அப்போது தர்மராஜர் அபிமன்யுவின் தோளில் தன் கை வைப்பதை போன்று, அபிமன்யு, இன்று பாண்டவர் படையின் அனைவரின் உயிர்களும் உன் தோள்களில்தான் இருக்கிறது. எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அந்த பத்ம வியூகத்துக்குள் எங்களை அழைத்து செல். உன்னுடன் நான், நமது பாண்டவர் படையின் எல்லா வீரர்களும் வருவோம். இந்த நாளிலேயே அந்த வியூகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உடைத்து கௌரவர்களை முறியடிப்போம். வழியை காட்டு அபிமன்யு என்று உத்தரவிட்டார். அதற்கு பதிலாக அபிமன்யு சந்தோஷத்துடன் மகத்தான ஆத்ம விசுவாசத்தோடு ஒரு புன்னகை சிரித்த பின், ரதசாரதி, குதிரைகளின் கண்களில் கட்டுப்படுத்தும் கண்ணாடியை அமைக்கவும், ரதத்தில் அஸ்திரங்களை நிரப்பவும், இன்று குருக்ஷேத்திர மகா சங்கிராமத்தில் கௌரவர்களை சமாளிக்கும் நமது ரதத்தை சீரமைக்கவும் என்று உத்தரவிட்டான். அபிமன்யு எவ்வாறு போர் செய்யப் போகிறார் என்பதை காண்போம். முதலில் இந்த பத்மவியூகம் ஏன் எவராலும் எளிதில் உடைக்க முடியாத வலிமை கொண்டதென்று சொல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவோம். பத்மவியூகம் என்ற படை அமைப்பில் எல்லோரும் ஒன்றாக வட்டமாக நிற்கும் பொழுது அது ஒரு பெரிய சக்கரத்தை போன்றே தோற்றமளிக்கும். அந்த சக்கரத்தில் 7 வளையங்கள் உள்ளன. ஒவ்வொரு வளையத்திலும் வெவ்வேறு வகையான சவால்கள் இருக்கின்றன. வெளிப்புற வளையத்திலிருந்து உள் வளையத்திற்குள் செல்வதற்கு ஒரு வழிதான் உண்டு. ஒவ்வொரு உள் வளையத்திலும் உள்ள வீரர்கள் வெளிப்புற வளைய வீரர்களை விடவும் வலிமை வாய்ந்தவர்கள். அந்த வியூகத்தின் உள்ளே அரசனும் ராஜவம்சத்தவர்களும் படைத்தளபதிகளும் மிக பரிச்சயமுள்ள யுத்த வீரர்களும் இருப்பார்கள். ஒவ்வொரு வளையத்திலும் 5 வரிசைகளில் படைகள் அமர்த்தப்பட்டிருக்கும். முதல் வரிசையில் வாழ்த்தர்கள் ஏந்திய பேராளர்கள், அடுத்த வரிசையில் வில்லால் அம்பு விடுபவர்கள், அடுத்ததாக குதிரைப்படை, பின்னர் யானைப்படை, அதன் பிறகுதான் இரத ரீதியான படை என முறையில் வடிவமைப்பாக கவனிக்கலாம். இவ்வாறு 5 வரிசைகள் இருந்தாலும் ஒவ்வொரு படையும் தங்கள் திசையில் வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வரிசையை சிரமத்துடன் உடைத்து உள்ளே செல்வதென்றால் மீதமுள்ள படைவர்கள் உடனே ஒன்றாக சூழ்ந்து விடுவார்கள். ஒருவேளை வேலியில் இருந்து
அம்பு விடும் முறையில் சிலரை வீழ்த்தினாலும் நம்மால் அந்த இடத்துக்குள் செல்வதற்குள் அந்த வரிசை தொடர்ந்து கொண்டே இருப்பதால் நம்மால் செல்லும் வழி மறுபடியும் அடைக்கப்பட்டுவிடும். மேலும் இந்த பத்ம வியூகத்தில் நுழைவதற்கு நமது சக்தியின் 40% தேவைப்பட்டால் அதிலிருந்து மீண்டும் வெளியேறும் தருணத்திற்கு 60% சக்தி தேவைப்படும். யாராவது ஒரு வீரன் உள்ளே சென்றாலும் அதிகம் சோர்வு கொள்ளும் நிலை உருவாகும். அப்போது மீண்டும் வெளியேறும் முயற்சி என்பது பலருக்கும் கடினமாகி விடுகிறது. அதனால்தான் இதை என்டர் த டிராகன் வகை வியூகம் என்று சொல்வது. பயிற்சி இல்லாமல் இதை உடைப்பதோ அல்லது அதில் நுழைந்து வெளியேறுவதோ எளிதில்லை. அத்தகைய பத்ம வியூகத்தை உடைக்க நம்முடைய அபிமன்யு தயாராகிறார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள உள்ளடக்கம் இன்னொரு லெவலில் இருக்கும். தவறவிடாதீர்கள். அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புத்தகத்தை இன்னும் ஆர்டர் செய்யவில்லை என்றால் இனி தாமதிக்க வேண்டாம். வழிமுறைகள், லிங்க்ஸ் இந்த வீடியோவின் கீழ் உள்ள விளக்கத்தில் கொடுத்துள்ளேன். மேலும் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.